என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் என் இனிமையான வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இணைந்து வாழும்போது நன்றாகவே இருப்போம். நமக்கு என்ன நடந்தாலும் அது நமக்கு நன்மைக்காகவே நடக்கின்றது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இணைந்து அவருடன் உறவில் வாழும்போது நம்மை கண்டாலே சாத்தானுக்கு அலர்ஜி. தெரியுமா உங்களுக்கு? தெரிந்து கொள்ளுங்கள். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைய செய்தியின் வழியாக எதை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் என்றால், எந்த அடிப்படையில் சாத்தானை துரத்துவது என்ற உண்மையைத்தான். சரியா? சாத்தான் நமக்கு சாத்தானாக வருவதில்லை. அவன் உருவாக்கிய நோய்களை நமக்கு தந்து அவன் நம்மை பாதிக்கின்றான். அவன் உருவாக்கும் பிரச்சனைகளை நமக்கு தந்து அவன் நம்மை பாதிக்கின்றான். அவன் உருவாக்கும் ஆக்சிடென்ட்டை நமக்கு கொடுத்து நம்மை அவன் பாதிக்கின்றான். நாம் சிறிதும் எதிர்பார்க்காத பிரச்சனைகளை நமக்கு தருகின்றான். நாம் நன்றாகவே இருப்போம், ஆனால் திடீரென்று நமது உடம்புக்கு சரியில்லாமல் போய்விடும். நாம் நன்றாகவே நமது வாகனத்தில் போய்க் கொண்டிருப்போம். நாம் எதிர்பார்க்காத வகையில் நமக்கு ஆக்சிடென்ட் நடக்கும். என் அன்பிற்குரியவர்களே, காலம் நன்றாக போய்க் கொண்டிருப்பது போல தெரியும். ஒரு புது நோய் உருவாகும். புது புது வைரசுகள் உருவாகின்றன. இவைகள் அனைத்தும் சாத்தானின் உலகத்திலிருந்து அவனுடைய தந்திரங்களால் நமக்கு கொடுக்கப்படும் வேதனைகள். எனவே இப்படிப்பட்ட வேதனைகளிலெல்லாம் நம்மை பாதிக்கும் இந்த சாத்தானை நாம் எந்த அடிப்படையில் நம்மை விட்டு துரத்த முடியும் என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இன்று பார்க்கும் இந்த செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே நன்கு அறிந்து புரிந்து அவரையே தங்களின் சொந்த ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு அவரில் வாழும் அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான். சரியா? பெயரளவு கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. பெயரளவுக்கு எனக்கும் இயேசுவை தெரியும் என்று சொல்பவர்களுக்கு இல்லை. நானும் கிறிஸ்தவன்தான், நானும் இயேசுவைத்தான் சாமியாக கும்பிடுகிறேன் என்று சொல்பவர்களுக்கும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நன்றாக அறிந்து அவரை தங்களின் சொந்த ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே இந்த செய்தி. ஏனெனில் அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே சாத்தானை துரத்தக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் இல்லை. பொதுவாக நாம் நினைத்துக் கொண்டிருப்போம், ஒரு சர்ச் பாஸ்டருக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி. அப்படி அல்ல. சர்ச் மூப்பர்களுக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அப்படி அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். அப்படி பயன்படுத்துவது எந்த அடிப்படையில் என்றுதான் நாம் இன்று கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். சரியா? வாங்க பார்ப்போம். நம்பர் 1, ஆண்டவர் இயேசுவில் விசுவாசம் வேண்டும் நமக்கெல்லாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக விசுவசிக்க வேண்டும். அவர் மட்டுமே ஆண்டவர்.
அவர் மட்டுமே கடவுள் என்று நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மிடமிருந்து எதுவுமே எதிர்பார்க்காமல் நமக்காக சிலுவையில் தன்னையே கையளித்தவர் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அவருடைய இரத்தம் அனைத்தையும் சிந்தி நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் ஒரே வழியாக இருக்கிறார் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இந்த சாத்தானை தோற்கடித்தார் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். இந்த சாத்தான் கொடுக்கும் நோய்களையும் பிரச்சனைகளையும் தோற்கடித்தார். அந்த பிரச்சனைகள் மீதும் நோய்களிலும் மீதும் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, இப்படி நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொண்டு நடக்கும்போது, அப்படி அவரில் விசுவாசம் கொண்டவர்களாய் நாம் செய்யும் அடையாளங்களில் ஒன்றாக மார்க் 16:17 சொல்லுகிறது, நாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவோம் என்று சொல்லி, விசுவாசிக்கிறவர்களால் நடப்பிக்கப்படும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. எனவே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இப்படியெல்லாம் அறிந்து புரிந்து விசுவசிக்க வேண்டும், மறந்துவிட வேண்டாம். அப்படி விசுவசித்தால்தான் நாம் இந்த சாத்தானை நம்ம விட்டு துரத்த முடியும். அவன் கொண்டு வரும் நோய்களின் மீதும் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த நோய்களையும் நாம் பெயர் சொல்லி என் உடலை விட்டு போ என்று நம்மை விட்டு துரத்த முடியும். புரிகிறதா? இரண்டாவதாக, நீங்கள் கடவுளின் பிள்ளைகள் என்பதில் உங்களுக்கு எல்லளவும் சந்தேகம் இருக்கக்கூடாது. நீங்கள் கடவுளின் பிள்ளைகள் என்று உங்கள் ஆழமான மனதில் உங்களுக்கு தெரிகிறதா? உங்கள் இதயம் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறதா? என் அன்பிற்குரியவர்களே, யோவான் 1:12 சொல்லுகிறது, யாரெல்லாம் இயேசுவை விசுவசித்து அவரையே தங்களின் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் கடவுளின் பிள்ளைகளாகுவதற்கு தேவையான எல்லா உரிமையையும் அவர் நமக்கு தருகிறார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. நீங்கள் அனைவரும் இயேசுவை விசுவசித்து அவரை உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டவர்கள் தானே? அப்படியென்றால் நீங்கள் கடவுளின் பிள்ளைகள், மறந்துவிட வேண்டாம். அந்த உண்மையில் நீங்கள் உங்களின் ஒவ்வொரு நிமிட வாழ்க்கையையும் செலவிட வேண்டும். புரிகிறதா? அந்த உண்மையில் நீங்கள் வாழ வேண்டும். அப்படியென்றால் சாத்தான் நமக்கு பயப்படுவான். அவனை நாம் துரத்த முடியும். அவன் கொண்டு வரும் நோய்களுக்கு நம்மை பார்த்தாலே அலர்ஜி. தெரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, நீங்கள் கடவுள் வாழும் பரிசுத்த ஆலயம் என்ற உண்மையையும் நீங்கள் விசுவசிக்க வேண்டும். தெரியுமா உங்களுக்கு? 1 கொரிந்தியர் 3:16 இந்த வசனத்தில் பவுல் நம்மை பார்த்து கேட்கின்றார், உங்களுக்கு தெரியாதா? நீங்களெல்லாம் ஆண்டவர் வாழும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி பவுல் கேட்கின்றார். என் அன்பிற்குரியவர்களே, நாமெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழும் ஆலயம், மறந்துவிட வேண்டாம். எனவேதான் நாம் நமது உடலை பரிசுத்தமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நமது உடலில் நம்மில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். 4 சுவர்களை கொண்ட கட்டிடங்களில் அவர் வாழ்வதில்லை.
மாறாக நம்மில் வாழ்கிறார். அவரே சொல்கிறார், நான் உங்களுடனே இருக்கின்றேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை விட்டு கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார் இல்லையா? அப்படி என்றால் நம்முடன் இருக்கிறார், மறந்துவிட வேண்டாம். நம்முடன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது, நாம் அவருடைய ஆலயமாக நடமாடும் போது எப்படி சாத்தான் நம்மை சீண்ட முடியும்? யோசித்து பாருங்கள். அப்படி சீண்டினால் நம்ம என்ன சும்மா பார்த்துட்டு இருப்போமா? நமக்கு இந்த கான்பிடென்ட் மட்டும் இருந்தா, நான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழக்கூடிய ஆலயம், நான் எங்கே போகிறேனோ அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் கூடவே வர்றாரு, நான் தனியே போகவில்லை, தனியே இருக்கவில்லை என்ற கான்பிடென்ட் ஞாபகம் நமக்கு இருக்குமானால், என் அன்பிற்குரியவர்களே, இந்த சாத்தானை நாம் சேலஞ்ச் பண்ணலாம். தெரிந்து கொள்ளுங்கள். நான்காவதாக, உங்கள் உடல் உறுப்புகள் இயேசுவின் உறுப்புகள் என்ற உண்மை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எபேசியர் 5:30 இதை குறித்து சொல்லுகிறது. நமது எலும்பும் சதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அவயங்கள் என்று சொல்லி, நமது கைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கைகள், நமது கால்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கால்கள், நமது உடலில் இருக்கும் அனைத்து உறுப்புகளும் அவருடைய உடலின் அவயங்கள். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடல் உறுப்புகள் அவருடைய உறுப்புகள் என்றால், அவருடைய உறுப்புகளுக்கு சாத்தான் எப்படி நோயை கொடுக்க முடியும் என்ற தைரியம், என்ற கேள்வி உங்கள் மனதில் உதிக்க வேண்டும். அந்த கேள்வியோடு அவனை உங்கள் உடலில் இருந்து துரத்த வேண்டும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். புரிகிறதா? என் அன்பிற்குரியவர்களே, இந்த உண்மைகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, உங்கள் உடலில் வாழ்வது நீங்கள் அல்ல, உங்களில் வாழ்வது இயேசு கிறிஸ்து என்ற உண்மையை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் என்று அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து புரிந்து அவரையே உங்கள் சொந்த ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு அவருடன் இணைந்து அவரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ, அன்றே உங்களில் வாழ்வது இயேசு கிறிஸ்து, உங்களில் வாழ்வது நீங்கள் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப என் பேரு ஜோசப், இந்த உடலில் வாழ்வது ஜோசப் இல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் தைரியமாக சொல்ல வேண்டும் சாத்தானை பார்த்து. அப்படி நீங்கள் அவனிடம் பேசினால் அவன் கதி கலங்குவான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவன் துண்ட காணா துணிய காணான்னு ஓடுவான். புரிகிறதா? இந்த உண்மைகளை எல்லாம் அறிந்து புரிந்து நாம் செயல்பட்டால் அவன் நம்மிடம் நெருங்குவதற்கே, அவனுடைய நோய்களை நம்மிடம் அனுப்புவதற்கே அவன் பல முறை யோசிப்பான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆறாவதாக, நீங்கள் ராஜாக்கள் என்ற உண்மையை மறந்து விடாதீர்கள். புரிகிறதா? நீங்கள் ராஜாக்களாக படைக்கப்பட்டீர்கள் என்ற உண்மையை மறந்துவிட வேண்டாம். ஆதியாகமம் புத்தகத்திலேயே நீங்கள் படித்தீர்கள் என்றால், நம்மை நம் தந்தையாகிய கடவுள் உருவாக்க நினைத்த பொழுது நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் தெரியுமா? எந்த காரணத்தோடு நம்மை உருவாக்கினார் தெரியுமா? என் அன்பிற்குரியவர்களே, நம் தந்தையாகிய கடவுள் நம்மையெல்லாம் ஆளுகை செய்பவர்களாக உருவாக்கினார். புரிகிறதா? கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் பூமியில் நடப்பன ஊர்வன யாவற்றையும் பூமி அனைத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மை நம் தந்தையாகிய கடவுள் உருவாக்கினார். ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் யார் ஆளுகை செய்வார்கள்? ராஜாக்கள் தானே ஆளுகை செய்வார்கள். இது புரிகிறதா உங்களுக்கு?
நம்மையெல்லாம் ராஜாக்களாகவே நம் தந்தை படைத்திருக்கிறார். நம் தந்தையாகிய கடவுள் நம்மை எந்த விதத்திலும் விட்டு கொடுக்கவே இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? நம் தந்தையாகிய கடவுளே ராஜாதி ராஜா. எனவே நான் ராஜாவாக இருப்பது போல் என் பிள்ளைகளும் ராஜாக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விதத்திலும் நம்மை குறைவுள்ளவர்களாய் விடாமல் நிறைவான விதத்திலேயே நம்மையும் ராஜாவாக படைத்திருக்கிறார் நமது கடவுள் தந்தை. தெரியுமா உங்களுக்கு? என் அன்பிற்குரியவர்களே, இந்த உண்மைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம் இதை நமக்கு இன்னும் அதிகமாய் தெளிவுபடுத்துகிறது. நம்மையெல்லாம் கடவுள் ராஜாக்களாகவும் குருக்களாகவும் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. படித்து பாருங்கள். நாம் ராஜாக்கள். நம்மிடமிருந்துதான் ஆர்டரை புறப்பட வேண்டும், ஆர்டரை ரிலீஸ் பண்ணப்பட வேண்டும். இந்த சாத்தானுக்கு கமாண்ட் கொடுப்பது, ஆர்டர் கொடுப்பது நாம் தான். நமக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது, மறந்துவிட வேண்டாம். நாம் தான் ராஜாக்கள். புரிகிறதா? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது இவனை தோற்கடித்து அவருடைய பாதத்திற்கு கீழ் போட்டார். அப்படி என்றால் நாமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பாவத்திற்கு மரித்து அவருடன் உயிர் தெழுந்திருக்கின்றோம். இந்த சாத்தான் நமது பாதபடிக்கு கீழ், மறந்துவிட வேண்டாம். இந்த உண்மைகள் எல்லாம் நாம் அறியும் போது கண்டிப்பாக சாத்தான் நம்மை பார்த்து கலங்குவான். புரியுதா? நம்ம இந்த உண்மையை தெரியாம, தைரியம் இல்லாம, பய உணர்வோடு இருக்கும் போதுதான் அவனுடைய சேட்டைகள் அனைத்தையும் நம்மிடம் காட்டுவான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நோய்கள் எங்கிருந்து வருகின்றன என்பதையே நாம் புரியாமல், எந்த ஒரு ஞானமும் இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் நோய்களை நமக்கு தருவான். ஏனெனில் நமக்கு இந்த உண்மைகள் தெரியாது. நமக்கு தெரிந்ததெல்லாம் நோய்கள் வரும், அது நார்மல் என்றுதான் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அப்படி நோய்கள் வந்துவிட்டால் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் ஊசி மருந்த வாங்கி போட்டுக்கிட்டா முடிஞ்சு போச்சு, சரியாயிரும் அப்படின்னு நம்ம நார்மலா எடுத்துக்கிறோம். நம்ம நார்மலா எடுக்கிற வரையில் அவன் நம் மீது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டே இருப்பான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவனை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்படி எதிர்த்து நின்றால் அவன் ஓடி போய் விடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. Resist the devil and he will flee away என்று பைபிள் சொல்லுகிறது. தெரியுமா உங்களுக்கு? என் அன்பிற்குரியவர்களே, 7வதாக வல்லமையின் ஆவி உங்களிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் வாழ்கிறார் என்ற உண்மையை நீங்கள் விசுவசிக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியுடன் நீங்கள் உறவில் இருக்க வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கல்லறையிலே புதைத்தார்கள். கல்லறையில் புதைக்கப்பட்ட நம் நசரேயராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழச் செய்தார். தெரியுமல்லவா? அப்படி பரிசுத்த ஆவியின் வல்லமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த போது எந்த சாத்தானால் அதை தடுத்து நிறுத்த முடிந்தது? உங்களால் சொல்ல முடியுமா? அவன் எப்படிப்பட்ட பெரிய சாத்தானாக இருந்தாலும் சரி, எந்த சாத்தானாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தடுக்க முடிந்ததா? நன்றாக யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அதே பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இருக்கிறார். இந்த உண்மையை நீங்கள் அறிய வேண்டும். அப்படியென்றால் அதே வல்லமை நம்மிடம் செயல்படும் அளவிற்கு நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உண்மைகளை எல்லாம் நாம் அறிந்து இவைகளை சுட்டி காட்டி
பிசாசிடம் பேசினால், பிசாசுக்கு கமாண்ட் கொடுத்தா அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு மட்டும் இல்ல, அவன் கொண்டு வர்ற நோய்களையும் நாம் நம்மை விட்டு துரத்த முடியும். இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசை நாம் வரவேற்கிறோம், அவனுக்கு இடம் கொடுக்கின்றோம். இந்த உண்மைகளே நமக்கு தெரியாமல் அவனுக்கு நாம் இடம் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். எனவே வருகிறான், பாதிக்கின்றான். அதை நம்ம ஒரு நார்மலா எடுத்துக்கிறோம். புரிகிறதா? ஆனால் எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, இந்த பிசாசானவனுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது என்று சொல்லி. தெரியுமா உங்களுக்கு? பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. பிசாசுக்கு மட்டும் இல்ல, அவன் கொண்டு வர்ற நோய்களுக்கும் நாம் இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு நோய் நம்மை பாதிக்க போகிறது என்று நமக்கு தெரிந்தாலே உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி அந்த நோயை நம் உடலை விட்டு போகச் சொல்ல வேண்டும். அந்த நோயை நமக்கு கொண்டு வரும் சாத்தானை நம்மை விட்டு துரத்த வேண்டும். இந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இந்த ஞாபகம் வர வேண்டும். உங்களுக்கு ஒரு சின்ன தலைவலி வந்துவிட்டால், வயிற்றுவலி வந்துவிட்டால், காய்ச்சல் வந்துவிட்டால், முதலில் உங்களுக்கு வரும் ஞாபகம் என்ன? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார், அவருடைய நாமத்தை வைத்து இந்த காய்ச்சலை என்னை விட்டு விரட்டுவேன் என்ற ஞாபகம் வருகிறதா? அல்லது காய்ச்சல் வந்துருச்சு, சரி பரவாயில்ல, அந்த டாக்டர்கிட்ட போய் காட்டிட்டு ஒரு ஊசியை போட்டு வருவோம் அப்படின்ற ஞாபகம் வருகிறதா? நீங்களே உங்களை யோசித்து பாருங்கள். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா ஒழுங்குகளையும் நமக்கு தந்திருக்கிறார். எல்லா வழிகளையும் நமக்கு தந்திருக்கிறார். எல்லா அதிகாரங்களையும் நமக்கு தந்திருக்கிறார். எல்லா வல்லமையையும் நமக்கு தந்திருக்கிறார். அவரே வழி, அவரே உண்மை, அவரே ஜீவன். இதை நாம் புரிந்து கொண்டு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வெற்றிகரமாக நாம் தினசரி வாழ வேண்டும். இன்றல்ல, நாளை அல்ல, தினசரி வாழ வேண்டும். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி அவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தையும் வல்லமையையும் பயன்படுத்தி இந்த சாத்தானை எங்கு வைக்க வேண்டுமோ அவன் இடத்தில் அவனை வைத்து நாம் வெற்றி நடை போட்டால், என் அன்பிற்குரியவர்களே, அதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சேர்க்கும் பெருமை, நாம் கொண்டு வரும் மகிமை. மறந்துவிட வேண்டாம். புரிகிறதா? இந்த உண்மைகளை அறிந்து ஆண்டவரின் பிள்ளைகளாக உங்களுக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். சாத்தானின் மீது ஆதிக்கம் செலுத்துங்கள். அவனை துரத்துங்கள். அவனை மட்டுமல்ல, அவன் கொண்டு வரும் நோய்கள், பிரச்சனைகள் அனைத்தின் மீதும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. அந்த நோய்களையும் பிரச்சனைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துரத்துங்கள். துரத்துவதற்கு இந்த உண்மைகளை நீங்கள் முதலில் தெரிந்திருக்க வேண்டும். இந்த உண்மைகளில் உங்களுக்கு முதலில் விசுவாசம் வேண்டும். சரியா? தெரிந்து கொள்ளுங்கள். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த செய்தியில் பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் என நான் நம்புகிறேன். நாம் அனைவரும் மற்றொரு உண்மையோடு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க செய்யுங்கள். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. சரியா? நன்றி. நாம் இன்னும் ஒரு காணொளியில் பார்ப்போம். அதுவரை என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால். நன்றி.